அரியலூர் அருகே கார் மரத்தில் மோதிய விபத்தில் தந்தை மகன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் சுண்டக்குடி கிராமத்தை சேர்ந்தவர் செல்வராஜ். இவர் தனது குடும்பத்துடன் தஞ்சாவூர் பெரிய கோவிலில் வழிபாடு செய்வதற்காக கடம்பூரிலிருந்து காரில் புறப்பட்டு சென்றுள்ளார். செல்வராஜுடன் மனைவி மாலதி, மகன் விக்னேஷ், மருமகள் ஜெயலட்சுமி, பேர குழந்தைகள் என 6 பேர் பயணம் செய்துள்ளனர். கடம்பூரிலிருந்து தஞ்சாவூர் சென்றபோது ஏலாக்குறிச்சி ஆர்ச் அருகே கார் கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் சாலை ஓரத்தில் இருந்த மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரை ஓட்டிய செல்வராஜ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவரது மகன் விக்னேஷ் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரிக்கு செல்லும் வழியில் உயிரிழந்தார். மேலும் செல்வராஜின் மனைவி மாலதி, மருமகள் ஜெயலட்சுமி மற்றும் பேர குழந்தைகள் ஆகிய 4 பேரும் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உருவாகவுள்ள புயலை எதிர்கொள்ளும் விதமாக 121 தங்கு முகாம்கள், அவசர கால எண்கள் உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் புயல் உருவானால் அதனை எதிர்கொள்ள செய்யப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் சட்டப்பேரவையில் உள்ள அவரது அலுவலகத்தில் அதிகாரிகள் உடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் மழையை எதிர்கொள்ளும் வகையில் முன்னெச்சரிக்கை மற்றும் மழைக்கால நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், மக்கள் தொடர்பு கொள்ளும் வகையில் அவசர உதவி எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும், மேலும் மக்களை தங்க வைக்க 101 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். நம்முடைய புதுச்சேரியில் புயல் உருவாகி கரையை கடக்கக்கூடும் என்ற நிலை ஏற்பட்டால் நமது அரசு எவ்வித நடவடிக்கை எடுக்க வேண்டும், எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஆலோசனை கூட்டம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. அதில் நம்முடைய அரசானது தேசிய போர்கள் அடிப்படையில் உதவிக்குழு, உதவிக்குழு 2 வந்திருக்காங்க, மீட்பு படை வந்திருக்காங்க. நம்முடைய நிவாரணம் அந்த முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது எந்தவித சிரமம் இல்லாமல் மக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு நடவடிக்கை அரசு முழுமையாக எடுத்திருக்கின்றது. விருதுநகர் அருகே லாரி மோதி இருசக்கர வாகனத்தில் வந்த பைனான்ஸ் ஊழியர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. விருதுநகர் நேருஜி நகரை சேர்ந்தவர் சரவணகுமார். இவர் தனியார் ஹவுசிங் பைனான்ஸில் பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் சரவணகுமாரும் அவருடன் பணிபுரியும் சாத்தூரை சேர்ந்த மணிமாறன் என்பவரும் விருதுநகரிலிருந்து அருப்புக்கோட்டைக்கு வேலை சம்பந்தமாக இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளனர். அருப்புக்கோட்டையில் பணியை முடித்துவிட்டு விருதுநகருக்கு சின்ன வள்ளிக்குளம் வழியாக வரும்பொழுது எதிரே வந்த லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் சரவணகுமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் காயமடைந்த மணிமாறன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மேலும் இந்த விபத்து சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதலமைச்சர் ஸ்டாலின் போன்று பிரகாசமான அரசியல் ஞானவழி எனக்கு கிடைக்கவில்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சித்துள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் துபாயிலிருந்து விமானம் மூலம் சென்னை விமான நிலையம் வந்தடைந்த நிலையில் அங்கு செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது அவரிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ராமதாசுக்கு வேலையில்லை, அவர் அறிக்கைக்கு எல்லாம் பதில் கூற முடியாது என கூறியது கேட்டதற்கு, முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உள்ளது போன்ற அரசியல் ஞானப்பொழி எனக்கு கிடைக்காதது வருத்தமாக இருக்கிறது என்றும், நான் என்ன செய்வது என வருத்தம் தெரிவிப்பதாக விமர்சித்து பேசினார். அவரை போல் ஞான ஒளி, பிரகாச ஞான ஒளி எனக்கு இல்லைதான். நான் என்ன செய்ய முடியும்? அவரை போன்று ஞான பிரகாசமான ஞான ஒளி, அரசியல் ஞான ஒளி, சாதாரண ஞான ஒளி இல்லை, அரசியல் ஞான ஒளி அவருக்கு இருப்பதை போன்று எனக்கு நான் தரவில்லையே, வருத்தமாக இருக்கிறதே. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சுவாமி தரிசனம் செய்தார். மத்திய அரசின் கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் காஞ்சிபுரம் பகுதிகளில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள 2 நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ளார். இந்நிலையில் உலக பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு வருகை தந்த மத்திய அமைச்சருக்கு கோவில் நிர்வாகம் சார்பாக மேளதாளம் முழங்க சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர் கோவிலுக்கு சென்று காஞ்சி காமாட்சி அம்மனை தரிசனம் செய்து சிறப்பு வழிபாடு மேற்கொண்டார். முன்னதாக காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகம் சார்பில் காஞ்சிபுரம் சார் ஆட்சியர் ஆசிப் அலி மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு அளித்தார். பாதகம் செய்பவரை கண்டால்
நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.